ஒரு மனுஷன் எழுப்புகிற கேள்விங்கிறது சாவி மாதிரியா, அது திறக்கிற கதவுகளோட எண்ணிக்கைங்கிறது ரொம்பவே அதிகமாக. ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின கேள்விக்குறி அப்படிங்கிற புத்தகத்தில் என்னையை கவர்ந்து இழுத்த அற்புதமான வரிகளை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. பாயிண்ட் 1, காலம் மாறினாலும் ஏன் மனுஷங்களே மாறினாலும் சில கேள்விகள் நம்மளை விட்டு மாறுறதே கிடையாதான். ஏன் என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியறதே இல்லை. என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னை எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட கேள்விகள் எப்போவுமே மாறுறதே கிடையாதான். பாயிண்ட் 2, ஏமாத்துறவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பொதுவான ஒரே முதலீடு சொற்கள் தானா. இங்கே நிறைய பேர் மற்றவங்க சொல்ல சொற்களை கேட்டு தான் ஏமாறுறாங்களாம். பாயிண்ட் 3, உதவின்னு கேட்குறவங்களுக்கும் யாசகம்னு கேட்குறவங்களுக்கும் ஒரு சின்ன மெல்லிய வேறுபாடு தான் இருக்கான். இன்றைய காலகட்டத்தில் ரெண்டையும் எல்லாருமே ஒரே மாதிரியே தான் அணுகிறாங்களாம். புரியல, உதவின்னு கேட்குறவங்கள பிச்சைக்கார மாதிரி தான் இந்த உலகம் அணுகுதான். பாயிண்ட் 4, உதவின்னு கேட்டு மற்றவங்கள்ட்ட கிடைக்காம கோவப்படுறவங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதே இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது உதவி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத சிந்திக்கிறதே கிடையாதான். பாயிண்ட் 5, உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பொருள் எதுன்னா பொய் தானா. ஒரு உண்மை வெளியாகிறதுக்கு கூட பல வருஷம் ஆகுதான். ஆனால் ஒரு பொய்யுங்கிறது மனுஷனோட நுனி நாக்கிலேயே உட்காந்துருக்கான். பாயிண்ட் 6, ஒரு வீடு ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்காத கூட மருத்துவமனை கற்றுக் கொடுத்துருதான். ஒரு ஆணுக்கு நோயின்னு வரும்போது கிடைக்கிற அன்பும் அக்கறையும் பெண்ணுக்கு கிடைக்கிறது இல்லையா. இந்த சமூகம் பெண்ணுக்கு ஏற்படுற நோயை பிரச்சனையாக தான் பார்க்குதான். ஏன் குடும்பங்கள் கூட அதை பிரச்சனையாக தான் பார்க்குதான். பாயிண்ட் 7, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தனியால் கிடையாதான். அவங்க செய்கிற செய்கை, கோபம், வெறுப்பு இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை தனியாளாக காட்டுதான். பாயிண்ட் 8, சொல்ல முடியாத, அதாவது என்னன்னே தெரியாத நோய் ஏற்படும் போது அப்போ வர்ற கோபத்துக்கு ஆளாகிறது தான் கூட இருக்கிற நெருக்கமான உறவுகள் தானா. பாயிண்ட் 9, இந்த அவசர உலகத்தில் கரும்பு மாதிரி ருசித்து ரசித்து சாப்பிட வேண்டிய வாழ்க்கையை லேகியம் மாதிரி விழுங்கிக்கிட்டே இருக்கோமா. நெருக்கடி, பரபரப்பு, காரணம் இல்லாத பயம், இதுதான் இந்த அவசரத்துக்கு காரணமா. பாயிண்ட் 10, ஒரு பிச்சைக்காரன் தன்னோட உணவை ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு கூட ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ரசித்து சாப்பிட்றது இல்லையா. ஏன் இந்த பரபரப்பு? பாயிண்ட் 11, காந்தி, இயேசு, புத்தர் இவங்கெல்லாம் தனி மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் இவங்கெல்லாம் மிகப்பெரிய சாதனை படுத்தினாங்க. அதே மாதிரி தனி மனிதர்களாக இருக்கிற நம்மளாலையும் எல்லா சாதனையும் நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலியை நிராகரிச்சுட்டு தொடர்ந்து உழைச்சா மட்டும்தான் நீங்கள் சாதனை படைக்க முடியுமா.